விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உயிராக நினைத்தவர்கள் தேவையில்லாத ஒரு துரோகத்தை இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார்கள். விருச்சிகம் ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடம் ராசிநாதன் செவ்வாயின் குணமும் உங்களை ஒரு விஷயத்தில் மிக தெளிவாகவே வைத்துக் கொண்டே தான் இருக்கும். நீங்கள் யாரையும் அவ்வளவு எளிதில் நம்ப மாட்டீர்கள். ஆனால் உங்களுடைய அந்த இரும்பு திரையையும் தாண்டி இவர் நம்முடைய உயிர், இவருக்காக எதையும் செய்யலாம் என்று நீங்கள் யாரை உங்களுடைய ஆத்மாவிற்கும் அனுமதிக்கிறீர்களோ அவரை உங்களுடைய முதுகில் குத்திய ஒரு துரோகம் தான் உங்களால இன்னும் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு ஆகப்பெரிய இடியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள விழுந்திருக்கும். ஆனால் நீங்கள் எந்த நபரையும் அந்த அளவுக்கு மனதிற்குள் கொண்டு போக மாட்டீர்கள். ஒருவேளை உங்களுடைய மனதிற்குள் அந்த ஒரு நபரானது இடம் பிடித்து விட்டார்கள் என்றால் அந்த ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையவே நிச்சயமாகவே மாற்றி விடுவார். அப்படிப்பட்ட நிலைமைகள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். இப்படிப்பட்ட நிலைமைகள் ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இந்த ஒரு காலகட்டத்தில் கூற வேண்டும். அப்படி நீங்கள் உயிராக நினைத்தவர்கள் உங்களுடைய மனதிற்குள் எல்லா விதமான நபர்களுக்கும் ஒரு இடம் என்பது இருக்காது. மிகவும் முக்கியமான நபர்களுக்கு மட்டும்தான் ஒரு தனி இடம் என்பதை கொடுத்து வைத்திருப்பீர்கள். ஆனால் அந்த நபர்கள் நாட்களும் காலங்களும் கடக்க கடக்க அவர்கள் செய்து சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய ஒரு துரோகங்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறத் தொடங்கியிருக்கும். யாரை உங்களுடைய ஆத்மாவிற்கு அனுமதித்தீர்களோ அவரை உங்களுடைய முதுகில் குத்திய துரோகங்கள் தான் உங்களால தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு பெரிய ஒரு இடியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள விழுந்திருக்கும். உங்களின் 7ஆம் இடமாகிய கலஸ்திரஸ்தானம் மற்றும் லாபஸ்தானத்தில் ஏற்பட்ட அசுப கிரகங்களின் நிழல்கள் நீங்கள் உயிராக நினைத்தவர்களின் நிஜ முகத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே காட்டியிருக்கும். உங்களுடைய பலவீனங்களை தெரிந்து கொண்டு அதை வைத்து உங்களை சமுதாயத்தில் வீழ்த்த நினைத்த நபர்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அந்த நபர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்பதையும் நீங்கள் இப்பொழுது நிச்சயமாகவே கூற வேண்டும். உலகமே எதிர்த்தாலும் இவர் நம்மோடு இருப்பார் என்று நீங்கள் நம்பிய நபர்கள் அவர்களுமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பார்கள். உங்களை நடுக்கடலில் கை கழுவி விட்டு சென்ற பொழுது உங்களுடைய செவ்வாயின் வேகம் கண்ணீராக உறைந்து போயிருக்கலாம். அந்நியன் செய்யக்கூடிய துரோகத்தை விட ஆன்மாவாக நினைத்த ஒரு நபர்கள், உயிராக பழகிய ஒரு நபர்கள் செய்த துரோகங்கள் தான் உங்களுடைய இதயத்தில் ஆழமான ஒரு வடுக்களை நிச்சயமாகவே தேடி கொடுத்திருக்கும். அதை நீங்கள் மறக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அதை உங்களால மறக்க முடியாமல் இன்னும் கவலைகளும் கஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். இப்படிப்பட்ட நிலைமைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். அதே போல உங்களுக்கு எதிராக பேசியவர்கள் அனைவருமே முகமூடி அணிந்த ஒரு நபர்களுமாகவே மட்டுமே தான் இருப்பார்கள். வாழ்க்கையில் உங்களை நேரடியாக எதிர்ப்பவர்கள் யார் என்று எளிதாகவே தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் உங்களுடைய முன்னால் ஒரு மாதிரியும் பின்னால் வேறு மாதிரியும் நடக்கக்கூடிய மனிதர்களை கண்டுபிடிப்பது தான் மிகவும் ஒரு கடினமான ஒரு விஷயமாகவே இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருப்பார்கள். உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுபவர்கள், உங்களுடைய முடிவுகளை குறை கூறுபவர்கள், உங்களுடைய நம்பிக்கையை கூட குறைக்க முயற்சி செய்பவர்கள் என அனைவரும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருப்பார்கள். அவர்கள் வெளியில் உங்களுடைய நலனை விரும்புவது போல பேசினாலும் உள்ளுக்குள்ள வேறு எண்ணங்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரு அனுபவங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். அந்த அனுபவங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் பிரச்சனைகளை தேடியும் கொடுத்திருக்கலாம். ஆனால் விருச்சிகம் ராசியான நீங்கள் உங்களுடைய உள்ளுணர்வு பலமானது என்று நீங்களே உங்களை நம்ப வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய உள்மனதை நீங்கள் எப்பொழுதுமே தைரியமாகத்தான் வைத்திருப்பீர்கள். அந்த உள்மனதை யாருக்கும் நீங்கள் அவ்வளவு எளிதில் இடமானது கொடுக்க மாட்டீர்கள். அப்படி உங்களுடைய ஆழ்மனதில் நீங்கள் நினைத்து வைத்த சில விஷயங்கள், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்திய துரோகங்கள், உங்களுடைய மனதை கிளைக்கக்கூடிய வார்த்தைகளை பேசியவர்கள், அந்த நபர்களை எப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீங்கள் மறக்கவே மாட்டீர்கள். எனவே அந்த நபர்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருப்பார்கள். அவர்கள் மீது ஒரு கண்ணோட்டத்தை மட்டும் நீங்கள் வைத்து பாருங்கள். அதுவே இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்குள்ள நன்மைகள் எது, தீமைகள் எது, நன்மையான நபர்கள் யார், தீமையான நபர்கள் யார் என்பதை உங்களுக்குள்ள காட்டி கொடுப்பார்கள். எனவே இதெல்லாம் நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் விருச்சிகம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி என்பது இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். இதுவரைக்கும் நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்ட குழப்பங்கள் அனைத்திற்கும் ஒரு தீர்வு என்பது கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். தடைப்பட்ட சில பணிகளை செய்து முடிக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் நீங்கள் இப்பொழுது மாறிவிடுவீர்கள்.
பணி பணிபுரியக்கூடிய இடத்தில் உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைத்து அது மென்மேலும் உடைய வாழ்க்கையவை அழகாகவும் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் அறிவாகவும் நிச்சயமாகவே மாற்றி கொடுக்கும். உயர் அதிகாரிகளிடம் சிந்தித்து செயல்பட்டால் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறவும் ஆரம்பிக்கும். திறமைக்கு உண்டான அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் மேம்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தருணங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே பிறக்கும். மறைந்திருந்த ஒரு அதிர்ஷ்ட கதவுகள் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. இதுவரை தொட்டதெல்லாம் துயரமாக்கி நமக்கு மட்டும் ஏன் இந்த துரதிர்ஷ்டங்கள் ஏற்பட்டது என்று நீங்கள் கலங்கிய உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள விருச்சிகம் ராசி என்பர்களை இனி உங்களுடைய பாக்கிய ஸ்தானமான 9ஆம் வீடும் 8ஆம் இடத்து மறைமுக அமைப்புகளும் சுபத்துவம் பெறப்போகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. இதனால் இத்தனை காலம் உங்களுக்கு தெரியாமல் கண்ணுக்கு புலப்படாமல் மறைந்திருந்த அதிர்ஷ்டத்தின் கதவுகள் திடீரென்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திறக்க போக போகிறது. எனவே அந்த கதவுகளை மட்டும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். நீங்கள் எப்போதோ விதைத்த நல்ல ஒரு செயல்கள், கைவிட்ட முயற்சிகள், வராது என்று மறந்த பூர்வீக பலன்கள் யாவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாகவே இனி வரக்கூடிய நாட்களில் மாறிவிடும். விதியே விதியே என்று நொந்து கொண்ட காலங்கள் மாறி அதிர்ஷ்டங்கள் என்பது நமக்குத்தான் என்று நீங்கள் பெருமிதம் கொள்ளக்கூடிய அளவிற்கு சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிடும். எதிர்பாராத புதையல் போல உங்களை தேடி நல்ல நல்ல வாய்ப்புகளும் பெரிய மனிதர்களின் ஆதரவுகளும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். பிரபஞ்சமே உங்களுக்கு பின்னால் இருந்து உங்களை வழிநடத்துவதை நீங்கள் உணரக்கூடிய உன்னதமான ஒரு அதிர்ஷ்ட காலங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். அது பிறக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கொஞ்சம் இப்பொழுது கவனமாகவே பார்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். நம்பிக்கை இழந்த விஷயத்தில் மீண்டும் ஒரு ஒளியானது இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கப் போகிறது. குரு பகவானின் அருள் வளர்ச்சி நம்பிக்கை புதிய தொடக்கங்களை இப்பொழுது கொடுக்கும் என்று இப்பொழுது உங்களுடைய ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. அதனாலேயே மனதில் இருந்த இருளானது மெதுவாகவே விலகி புதிய நம்பிக்கை உருவாகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. கடந்த கால தோல்விகளை உங்களுடைய முடிவாக நீங்கள் நினைக்க கூடாது. அவை உங்களுக்கு அனுபவத்தை மட்டுமே கொடுத்த ஒரு பாடங்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். எனவே இனிமேல் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்கள் ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றி கொடுக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள விருச்சிகம் ராசி என்பர்களை இனி உங்களுடைய பாக்கிய ஸ்தானமான 9ஆம் வீடும் 8ஆம் இடத்து மறைமுக அமைப்புகளும் சுபத்துவம் பெறப்போகக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. இதனால் இத்தனை காலம் உங்களுக்கு தெரியாமல் கண்ணுக்கு புலப்படாமல் மறைந்திருந்த அதிர்ஷ்டத்தின் கதவுகள் திடீரென்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள திறக்க போக போகிறது. எனவே அந்த கதவுகளை மட்டும் உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். நீங்கள் எப்போதோ விதைத்த நல்ல ஒரு செயல்கள், கைவிட்ட முயற்சிகள், வராது என்று மறந்த பூர்வீக பலன்கள் யாவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாகவே இனி வரக்கூடிய நாட்களில் மாறிவிடும். விதியே விதியே என்று நொந்து கொண்ட காலங்கள் மாறி அதிர்ஷ்டங்கள் என்பது நமக்குத்தான் என்று நீங்கள் பெருமிதம் கொள்ளக்கூடிய அளவிற்கு சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிடும். எதிர்பாராத புதையல் போல உங்களை தேடி நல்ல நல்ல வாய்ப்புகளும் பெரிய மனிதர்களின் ஆதரவுகளும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். பிரபஞ்சமே உங்களுக்கு பின்னால் இருந்து உங்களை வழிநடத்துவதை நீங்கள் உணரக்கூடிய உன்னதமான ஒரு அதிர்ஷ்ட காலங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். அது பிறக்குதா இல்லையா என்பதையும் நீங்கள் கொஞ்சம் இப்பொழுது கவனமாகவே பார்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். நம்பிக்கை இழந்த விஷயத்தில் மீண்டும் ஒரு ஒளியானது இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கப் போகிறது. குரு பகவானின் அருள்